ஹாய் கைஸ், இது நம்ம சேனலோட 2வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். டங் ட்விஸ்டர் கேம் விளையாட போகிறோம். இந்த கேமில் மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. அந்த 3 ரவுண்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு கேமராமேன் சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. இந்த 3 ரவுண்டை ரூல்ஸு சொல்கிறேன். தப்பாக சொல்கிறவங்களுக்கு பண்ணியான பனிஷ்மெண்ட் இருக்குது. யார் அதிக பாயிண்ட் எடுத்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ரவுண்ட் 1 ஃபர்ஸ்ட் விளையாட போகிற பிளேயர் யாருன்னா நம்ம சர்வீஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இவனுக்கு டங் ட்விஸ்டர் என்னன்னா, தாத்தா தோட்டத்தில் தக்காளி தோட்டம். அவன் இவன் சொல்ல போகிறான், சொல்லுவான் பாரு. ஹாய் ஹாய், இப்போ தான் நம்ம சொல்ல போகிறோம். என்னடி இது? தாத்தா தோட்டத்தில் தக்காளி தோட்டம். அவுட் ஆயினா பையன், அவ்வளோதான். கேம்லேருந்து ரிஜெக்டட். என்னடி வாய்ஸ் இது? ரவுண்ட்லேருந்து ரிஜெக்டட். 30 செகண்ட் நிற்காம சிரிக்கணும். அதான் நம்ம சர்வீஸோட பனிஷ்மெண்ட். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கைஸ் ஆரம்பிக்கலாம். கைஸ் கவலையா இருக்குது. நம்ம சர்வீஸ் வந்து சிறப்பாக சிரிச்சாரு. இப்போதைக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். வேற ஏதாவது சொல்லணுமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் தேங்க்யூ பாய். அடுத்து வந்து சஞ்சய் விளையாட போகிறாரு. அவருக்கான டங் ட்விஸ்டர் என்னன்னா, பாப்பா பால் பருகி பாடினாள். அதான் சொல்ல போகிறான், சொல்லுவான். பாப்பா பால் பருகி ஆடினாள். டிப்ரெஷன். இவர் ரிஜெக்டட். சரி, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவர்கிட்ட சொல்லிடலாம். நீங்கள் வந்து ரோபோட் மாதிரி நடக்கணும். இல்லைன்னா ஏதாவது படத்தோட டைலாக் சொல்லணும். பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். பட்டாசு பால். பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். மூணாவதாக யார் சொல்ல போகிறான்னா, சமீந்து சொல்ல போகிறான். பாருங்க, அவருக்கான டங் ட்விஸ்டர் என்னன்னா, காக்கா கூவி குயில் கேட்டது. அவன் சொல்லுவான் பாருங்க. காக்கா குருவி. சோழி முடிச்சு. இந்த ரவுண்ட்லேருந்து இவரும் ரிஜெக்டட். அடுத்த ரவுண்டில் பார்க்கலாம். ரவுண்டில் தோத்தனால அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அது என்ன பனிஷ்மெண்ட்னா, தோப்பு காரணம் போடணும். 25 தோப்பு காரணம் போட்டலாமா? போடு கைஸ். நம்ம சமீத் வந்து 25 தோப்பு காரணம் போட்டார். அதையாச்சும் மங்களகரமாக போட்டு முடிச்சிட்டாரு. இப்போதைக்கு அவர்கிட்ட ஏதாவது பேசி கேட்போம். பேசுங்க. என்னென்ன பேசுறது? அதை வந்து கார்த்தி சொல்ல போகிறான். அவருக்கான டங் ட்விஸ்டர் என்னன்னா, குட்டி பூனை பாலை பறியது. சொல்லுவாங்க. சும்மாவே வளருவேன். குட்டி பூனை பால் பருகியது. குட்டி பூனை பால் பருகியது. குட்டி பூனை பால் பருகியது. ஜெயிச்சிட்டான். ஃபஸ்ட்டு 3 பேர் இருந்தாங்க, அவங்க கரெக்டாகவே சொல்ல ரிஜெக்டட் ஆகிட்டாங்க. இவன் இந்த ரவுண்டில் வின்னர். இப்பொழுது அஞ்சாவதாக உள்ள வருவது நம்ம சரவணாவும். சின்ன சிட்டு சிட்டுக்குருவி இப்போ சொல்ல போறாரு. சிட்டு சிட்டுக்குருவி, சின்ன சிட்டு சிட்டுக்குருவி, சின்ன சிட்டு சிட்டுக்குருவி. ஏய், நீங்கெல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க. இவங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. ரவுண்ட் 2. 2வது ரவுண்டில் ஃபர்ஸ்ட் வர போகிறது யாருன்னா நம்ம சரவணா. மாமா மாங்காய் வாங்கினார். அது இதை சொல்ல போறாரு. ஹலோ. மாமா மாங்காய் வாங்கினார், மாமா மாங்காய் வாங்கினார், மாமா மாங்காய் வாங்கினார். நம்ம சர்வீஸோட டங் ட்விஸ்டர் என்னன்னா, பச்சை பட்டம் பறந்தது. பச்சை பட்டம் பறந்தது. பச்சை பட்டம் பறந்தது. பச்சை பட்டம் பறந்தது. ஓ வாவ், நம்ம சர்வீஸ் ஜெயிச்சிட்டாருங்க. நான் எனக்கு ஈஸியா சொல்லலாம். சோதிக்காதீங்க. அடுத்து சமீத். நம்ம சமீத்தோட டங் ட்விஸ்டர் என்னன்னா, கொக்கு குளத்தில் குதித்தது. கொக்கு குளத்திலா? கொக்கு குளத்தில் குதித்தது. கொக்கு குளத்தில் குதித்தது. கொக்கு தண்ணியில் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கொக்கு தண்ணில் கொக்கு குளத்தில் குதிச்சது. கொக்கு நம்ம சமீத் ஆட்டத்திலிருந்து வெளியேறுகிறார். அதாவது நம்ம சஞ்சய் உள்ள வருகிறார். அவருக்கான டங் ட்விஸ்டர், நன்று நன்றாக நடந்தது. பேசிக்கிட்டு மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா.
மூச்சு முடி செத்து போன என்ன செய்வேன்? நண்டு நன்றாக நடந்தது, நண்டு நன்றாக நடந்தது, நண்டு நன்றாக நடந்தது. நம்ம சந்தி ஜெயிச்சுட்டார். இந்த ஆட்டத்தில் யார் வெளில போனாங்கன்னா நம்ம சமித் மட்டும்தான் வெளில போயிருக்காங்க. மற்றவங்களாம் முன்னேறிட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அஞ்சாவதாக யார் பேச போகிறான்னா நம்ம கார்த்தி தான் பேச போகிறோம். டங் ட்விஸ்டர் என்னன்னா வள்ளி கிழங்கு விட்டுறாள் அவன் சொல்ல போகிறான். வள்ளி கிழங்கு விற்றாள், வள்ளி கிழங்கு விற்றாள், வள்ளி கிழங்கு விற்றாள். இவர் வந்து அதை ஸ்லோவாக தப்போ சொல்லிட்டாரு, அதனால இந்த ரவுண்ட்லேருந்து வெளியேற்றப்படுறார். இப்போ என்ன 2 ரவுண்டு கேட்கணும். ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? செகண்ட் ரவுண்டில் யார் ஜெயிச்சதுன்னா நம்ம இந்த 3 குற்றவாளிகள். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மூணாவது ரவுண்டு இது வந்து 3வது ரவுண்டு. இதில் இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3வது ரவுண்டு. மற்றவங்கலாம் கம்முன்னு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து சோழி முடிச்சு. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள தான் போட்டியே. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் ஜெயிச்சது வந்து நம்ம சரவணா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் இப்போ வெற்றியாளர். நம்ம சரவணா வெற்றியாளர் ஆகிட்டாரு. இப்போ என்ன ப்ரைஸ் சரவணாவுக்கு தர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன ப்ரைஸ்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் கேமராமேன் தான் தர போகிறாரு. வாங்க பாப்பா என்ன. என்னடா இது? ஈட் 5 ஸ்டார் டோன்ட் நத்திங். இதை நாங்கள் எதிர்பார்க்கல. கேமராமேன் இது தருவார்னு வாட்சி ஏதாச்சும் வாங்கி வச்சிருப்பாருன்னு. கடைசியில் அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. 10 ரூபா சாக்லேட் வந்து ஏமாத்திட்டாரு. வருத்தமாக இருக்குது. டிப்ரெஷன் அது. சரி அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. பைசா சாக்லேட் நம்மளுக்கு இரு. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நன்றி. வரண்டா சின்னசாமி. சரிடா.